வாய் தர தம்பி. நான் திறக்க மாட்டேன். அதெல்லாம் இல்ல, முழுங்க முழுங்க. முழுங்க முடியலையா? இதனாலதான் முழுங்க முடியலையா? உண்மையாவே படம் கட்டி வைக்க போல இருக்கு. அவுத்து விடு காலம். பாத்து பாத்து. ஐயோ, மாத்திரை முழுங்கிட்டியா? இல்ல இல்ல, ஆக்சுவலி அதுவும் பேதி மாத்திரை தான். எது? ஒண்ணு எங்க போற? எங்கேயோ போறேன். உங்க குடும்ப பக்கமே நீ வரமாட்ட. அம்மா சும்மா சொன்ன. அது நார்மல் டேப்லெட் தான். ஐயோ, இங்க படிக்கிட்டு இருக்கா. அம்மா அம்மா. ஆஹா, என் கண்ணே பற்றும் போல இருக்கே. ஆண்டாளு தேறிட்டடி. இறங்க மேடம். யார் போட்ட கோலம் இது? சூப்பரா இருக்கு. மதனி வாங்க வாங்க. எப்ப வந்தீங்க? இப்பதான் வர. ஓ, என்ன இன்னைக்கு ஸ்கூல் லீவா? ஆமா மதனி. பாப்பா மேடம், குட் மார்னிங். ஹாய். என்ன மேடம் நீங்க வாசல்ல நிக்கிறீங்க? வாங்க உள்ள போய் அத்தை மேடம் பாப்போம். ஏ வேலு, இந்தா இது அந்த சுப்பு பையில பாத்து கொடுத்து ஈபிக்கு பணம் கட்டிட்டு வர. சரிங்கம்மா. சரியா? போ. அத்தை. ஹே ஜோதி, வா வா வா. குட் மார்னிங். என்ன இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட நீ? அது உங்களை பார்க்காம மேடத்தால ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க முடியும். அதான். ஜோதிமா, நீங்க ரெண்டு பேரும் உட்காந்துருங்க. நான் போய் ஃபில்டர் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். வேணாம். இருக்கட்டும். அத்தை, உங்களுக்காக நான் ஸ்பெஷலா ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஜோதிமா, நீயே எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட். ஒன்ன விட பெருசா வேற என்ன இருந்துற போது? மறு குழந்தை, இவங்க ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரியை பார்த்தா உன் காதல தியாகம் பண்றனால ரொம்ப தூரத்துல இல்ல போல இருக்கேடி. அத்தை, நீங்க டெய்லி எல்லாருக்காகவும் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. ஆனா உங்களை டெய்லி கஷ்டப்படுத்துற ஒரு விஷயம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். அது வேற யாரும் இல்ல, நானா தான் இருக்கோம். என்ன ஜெயலட்சுமி? ஹே மோச, நான் என்னைக்கு உங்களை எல்லாம் அப்படி நினைச்சிருக்கேன்? பெத்த புள்ளைங்க கஷ்டம்னு எந்த அம்மாவாவது நினைக்க மாடி? ஓ அம்மா நினைச்சிடல ஜெயலட்சுமி. ஐயோ ஜெயலட்சுமி, நான் ஒரு சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நான் அதை தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிட்டு மூஞ்ச அப்படி வச்சுக்காத. ஆமா அத்தை, ஆண்டாள் ஏதோ விளையாட்டுக்கு சொல்லிட்டா. பாட்டி நிச்சயமா உங்களை அப்படிலாம் நினைச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு உங்க மேல இருக்கிறது கோவம் மட்டும்தான். அந்த ஒத்த கோவத்துக்குள்ள எல்லாமே அடங்கிடுமே. என்ன பாரு ஜெயலட்சுமி, என்ன பாரு. ஐயோ, கோவத்துல பாருங்களேன், அப்படியே உங்க அம்மா மாதிரியே இருக்கீங்க. சரி 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 மேடம், அத்தை மேடம் மூடு மாறதுக்குள்ள அத கொடுங்க. ஐயோ ஆமால, கரெக்ட். அத்தை, நீங்க அதை விடுங்க. முதல்ல இதுல என்ன இருக்குன்னு. ஆண்டாளே, நம்ம கோலம் போடுற. ஹாய் சித்தி. வாங்க, நீங்களும் வாங்க. வேண்டாம்மா, நான் பாட்டுக்கு ஏதாவது வார்த்தையை விட்டுருவேன். உங்க சந்தோஷத்தை நான் வந்து கெடுத்துட்டேன்னு சொல்றதுக்கா? சரசு, நமக்குள்ள 1000 இருக்கலாம். புள்ளைங்க கிட்ட பேசுறப்போ நம்ம வார்த்தைங்க அவங்கள சங்கடப்படுத்த கூடாது. அதே மாதிரி மதனி, நாம எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நம்ம குடும்பத்து ஆளுங்களுக்கு சங்கடம் இல்லாத மாதிரி எடுக்கணும். சித்தி, இந்த சித்தின்னு கூப்பிடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிடாது. மதனி, அப்ப இனிமே அத்தைய சரஸ்வதின்னு சொல்லி பேர் சொல்லி கூப்பிடுவோமா? ஆண்டாளு, நீயுமா? சரசு, என்ன இதெல்லாம்? அத்தை இருங்க. சித்தி, நான் அத்தைக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்தேன்.
அது குடுக்கறப்போ நீங்களும் இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்க டான்னு வந்துட்டீங்க. வாங்க வாங்க உட்காருங்க. ஓபன் பண்ணிடுறேன். டடாய். மதினி, என்ன இது? சொல்றேன்டா. அத்தை, நேத்து நம்ம செக்கப்க்கு போனப்போ டாக்டர் என்ன சொன்னாரு? மாத்திரை மருந்தெல்லாம் ஒழுங்கா டயத்துக்கு சாப்பிடுங்கன்னாரு. அது எல்லா டாக்டரும் சொல்றதுதான். அத நீங்க மறந்துட்டீங்களா? சுகர் லெவல், சக்கரை நோயை பத்தி என்ன சொன்னாரு? ஐயோ, என்னது அத்தை மடத்துக்கு சக்கரை வியாதியா? ஐயோ முருகா, பழனியப்பா, ஆண்டவா, என்ன கொடுமை இது! ஊருக்கே ஸ்வீட் வைக்கிற இந்த குடும்பத்துல இவங்களுக்கு சக்கரை வியாதியா? ஐயோ, நான் இதை எங்க போய் சொல்ல? சக்கரை வியாதியே எங்க மதனியே சக்கரை பொங்கல் மாதிரி நினைச்சு அசால்ட்டா எடுத்துக்குது. நீ என்ன இவ்வளவு தூரம் பதற? சாரி சித்தி மேடம், நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். சித்தி மேடமா? ஏத்த நீங்க ஊசி போட்டுக்கிறதுக்கு பயந்து ரெகுலரா இன்சுலின் இன்ஜெக்ஷன் எடுக்காம உங்க சுகர் லெவல் கூடி இருக்குன்னு அவர் சொன்னார்ல, மறந்துட்டீங்களா? ஆமா ஆமா. ஆனா தினம் தினம் அந்த மாட்டு ஊசியை போட்டுக்கிறதுக்கு பதிலா இந்த சக்கரை வியாதியே பரவாயில்ல. அம்மா, பா, என்ன டைமிங் ஐஸ்! நீ போடுற ஊசிய பத்தி தான் இப்பதான் அம்மா மதனி கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்தா நீயே வந்துட்ட. மதனி, இதுதான் சரஸ்வதி அத்தையோட பொண்ணு ஐஸ். யா, ஐ நோ தட். அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல பார்த்தனே. நீங்க நர்சிங் படிக்கிறீங்கல்ல? அத்தைக்கு நீங்க தானே தினமும் இன்சுலின் ஊசி போடுறீங்க. வாங்க உட்காருங்க. அத்தைக்கு நான் இதை கொடுக்கறத பத்தி யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, நீங்க இத பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன் மதனி, ஐஸ்வர்யா தெரிஞ்சுக்கணும்ன்ற அளவுக்கு அவ்வளவு முக்கியமானதா என்ன? இதுதான் புதுசா வந்திருக்கிற இன்சுலின் இன்ஜெக்ஷன். என்னது ஊசியா? உட்காருங்க. என்ன தெரியுங்க? இதுதான் ஏதோ பெருசா சொன்னியா நீ? இல்ல, நான் அப்பவே ஓடி இருப்பனே. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. சொன்ன கேளு. ஜோதிமா, நீ ஒருத்தி தான் என்ன பயமுறுத்தாம இருந்த. இப்ப நீயுமா? அத்தை கொஞ்சம் பொறுங்க. என்ன இன்ஜெக்ஷன் இது? கண்ட இன்ஜெக்ஷன் எல்லாம் என் அத்தைக்கு ஒத்துக்காது. அவங்க ரெகுலரா எடுக்கிற இன்ஜெக்ஷன் தான் டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. ஐஸ், அப்படி புரியுற மாதிரி சொல்லு. ஒண்ணு கிடக்க ஒண்ணு குத்தி ஏதாவது ஆகி தொலைச்சிட போகுது. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் சித்தி. நீ அத்தைக்கு போடுற இன்ஜெக்ஷனும் இதுவும் ஒண்ணுதான். ஆனா இது லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இது வலியே இல்லாம யாரையும் எதிர்பார்க்காம அவங்க கையாலே அவங்க போட்டுக்கலாம். ஹை, அப்படியே மதனி? ஜோதிமா, நிஜமாவே வலியே இருக்காதா? நீ ஏதாவது சொல்லுப்ல, பேசு. அத்தை, டாக்டர் கிட்ட கேட்காம எதையும் போட்டுக்காதீங்க. ஜோதி லாதா படிச்சிருக்கா. அவளுக்கு மெடிசன் பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. எனக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா அத்தைய பழைக்க வச்ச டாக்டருக்கு தெரியும்ல. அத்தை, இந்தாங்க. இந்த ஊசியை நீங்களே உங்க கையால போட்டுக்கலாம். வேணா ஜோதி, ரொம்ப வலிக்கும் உனக்கு. எனக்கு வேணாம், ஊசி வேணாம். அத்தை, நான் சொன்னா நீங்க கேப்பீங்கல்ல? கண்ணு மூடுங்க. அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஏய், நீ வேற. நீ கண்ணை மூடுமா. ஓய், போடு. இந்த பக்கம் இப்படி பிரஸ் பண்ணு. இந்த அம்மா, கண்ணை தரமா? அத்தை, கண்ணை தரங்க.
சீக்கிரம் ஊசிய போடுமா. ஊசியெல்லாம் எப்போ போட்டாச்சு. அங்க பாருங்க. டட்டடா. எனக்கு வலிக்கவே இல்லையே. அம்மா ஊசி போட்டு விட்டதே நான் தான். ஐசு, இனிமே நான் ஆண்டாள் MBBS. இனிமே நீ 5 மணிக்கெல்லாம் வர வேண்டாம். அம்மாக்கு நானே ஊசி போட்டு விட்டுக்கிறேன். அத்தை, எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட்? சூப்பர்டா. இந்த விஷயத்த முதல்ல உன் மாமா கிட்ட நான் சொல்லணும். அங்கிள் கிட்ட அப்புறமா சொல்லிக்கலாம் அத்தை. ஜோதிமா, நான் உன் மாமன்னு சொன்னது கார்த்திய. அவன் உனக்கு மாமா முறை தானே? அப்படி சொல்றீங்க. சரி வாங்க, இப்ப போட்டு தாங்க உங்க ஃபில்டர் காஃபிய. போலாமே, பாபா. நீ காலேஜ்ல போய் என்னத்தை தான் படிச்சியோ பாரு. வந்த 4 நாள்ல எல்லா டிக்கெட்டையும் கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டா. கோட்டை விட்டுறாத புள்ள, அப்படித்தான் சொல்லுவேன். அண்ணா இந்தாண்ணா, என்னண்ணா இந்தா. ஏண்டா சொடல, இம்புட்டூண்டு பேனா மாதிரி ஒரு ஊசிடா. அதை வச்சுக்கிட்டு ஆண்டாளு எங்க அம்மா 2 பேரையும் மதிமைக்கு அவ்வளையில உழ வச்சுட்டா. அப்போ குறைஞ்சது இந்த ஜென்மத்துல கூட ஜோதி உன் வீட்டுக்கு வர்றத தடுக்க முடியாதுங்கிற. உண்மையதானே சொல்றான். இனிமே நீ என்ன சாகசம் பண்ணாலும் அம்மா ஜோதியை மட்டும் வீட்டுக்கு வராதேன்னு சொல்லவே சொல்லாது. கேட்கலாமா வேணாமா? கேட்கலாம். மேடம், நான் ஒன்னு கேட்டா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களே? கண்டிப்பா தப்பா தான் நினைக்கிறேன். அது எப்படி மேடம்? நான் இன்னும் கேட்கவே இல்லையே. நீ என்ன கேப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது எப்படி? அத நான் உன்கிட்ட அப்புறமா சொல்றேன். எனக்கு இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இரு. மாமா. மாமாவா? யாரு சொல்றாங்க? மாமா. சரியா போச்சுப்பா. மாமா. அவங்கிட்ட சொன்னா அவன் கொண்டு வந்து கொடுக்க மாட்டானா? மறுபடியும் மாமா? யாரதான் இவங்க கூப்பிடுறாங்க? மாமா. இந்தாடா. அண்ணன் சொன்ன மாதிரி கரெக்டா வந்துடுறேன். ஐயே சீ. இல்ல. ஹாய் மாமா. ஏய், என்னது மாமாவா? ஆமா, நீ எனக்கு முறை மாமா, நான் உனக்கு முறை பொண்ணு. அம்மா, முறை பையன முறைப்படி அண்ணனை கூப்பிட முடியும், மாமா தானே கூப்பிட முடியும். அண்ணே, முறை பொண்ணும் முறை பையனும் ஏதோ பர்சனலா பேச போறீங்கன்னு நினைக்கிறேனே. இடையில நாங்க இதுக்கு கிளம்புறேன். எங்கேயும் போக கூடாது, இங்கதான் நிக்கணும். மாமா இப்ப சொல்லுங்க மாமா. இங்க பாரு, மறுபடியும் மாமான்னு கூப்பிட்டு கடுப்பேத்துன அவ்வளவுதான் பாத்துக்க. என்ன அவ்வளோதான்? ஏய், புது இடம், 4 பேர் பாக்குறாங்க, அவங்க முன்னாடிலாம் என் கோவத்தை காட்டக்கூடாதுன்னு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். கடுப்பேத்தாத, பேசாம போயிரு. இப்ப எதுக்கு நீ இவ்ளோ கோவப்படுற? என்ன இன்னும் நீ பழைய ஜோதியாவே பாக்குற. ஆனா அவ கார்த்திக்கு மட்டும் தெரிஞ்ச ஜோதி. இப்ப நீ பாக்குற பாரு, இவதான் ஒரிஜினல் ஜோதி. நான் ஒரிஜினல் கார்த்திக்க பாத்துட்டேன். நீதான்
உண்மையான ஜோதியை நம்பலாமா வேண்டாமான்னு சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கேன். இங்க பாரு, இந்த ஒரிஜினல் டூப்ளிகேட் இந்த விளம்பரம்லாம் என்கிட்ட வேணாம். என்னைய பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு எப்பவுமே எதிரி தான். என்ன என்ன பாக்குற? நான் உன்னை தேடி வர்றதும் உன்னை மாமான்னு கூப்பிடுறதும் ஏன் தெரியுமா? எனக்கு என்ன தெரியும்? உன் குடும்பத்துல இருந்து என்ன சதி திட்டம் சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்காங்களோ. அந்த நிலால இருக்கிற கரையை அழிச்சா கூட உன்னை மட்டும் திருத்தவே முடியாது போல. அம்மா, நீ ஏன் இப்படி இருக்க? உன் அம்மா மேல உனக்கு எவ்வளவு அன்பு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்காக நீ என்ன வேணாலும் செய்வேன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் ஏன் அவங்க மனசுல இருக்கிற ஆசை என்ன, அவங்க எதுக்காக ஏங்குறாங்கன்னு நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. போ மாமா. ஏய், சும்மா மாமா மாமான்னு கூப்பிட்டுட்டு இருந்த. நான் உனக்கு மாமான்னு யார் சொன்னது? எங்க அத்தை, உங்க அம்மா. ஆமா மாமா, உங்க அம்மா தான். கார்த்திக் உன்னை விட மூத்தவன், அதுவும் உனக்கு முறமாம. அவனை பேர் சொல்லலாம் கூப்பிடாத, மாமான்னு முறைப்படி கூப்பிடுன்னு சொன்னாங்க. அண்ட் இது வரைக்கும் நானும் யாரையும் மாமான்னு கூப்பிட்டதில்ல. அதுவும் உன்னை மாமான்னு கூப்பிட எனக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் இது ஜஸ்ட் உறவு முறை. அந்த மாமா புரிஞ்சுதா நான் என்ன சொல்றேன்னு? ஏய், உன் உறவு முறைலாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. மாஸ்டர் சொல்லுமா. உங்க முறை பொண்ணு உங்களை எப்படி கூப்பிடுவா? ஆமாம் தான் கூப்பிடும். டேய், ஏன்பா கார்த்தி, வர பொண்ணு தானப்பா, கூப்பிட்டு விடு. அப்படி சொல்லுங்க. இதுக்கப்புறம் உன் கடைக்கு வந்தேன்னா நொட்டங்க இல்லையே அடி. மாமா, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஏய், பேசாம போ. மாமா, திரும்ப திரும்ப கூப்பிடுறாங்களே. மாமா, பாட்டி 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 பாட்டி. என்னம்மா? இவரு எனக்கு அத்தை பையன், நான் இவரோட தாய் மாமன் பொண்ணு. சரியா? இவரை நான் என்ன முறை சொல்லி கூப்பிடணும்? மாமன் தானே கூப்பிடணும். ஆமா. இங்க பாரு பாட்டி, விவரம் தெரியாம பேசிட்டு இருக்காத. இவ சொல்றதெல்லாம் எதுவும் நிஜம் கிடையாது, அம்புட்டு பொய். சும்மா. ஐயோ, பொய்யா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? உறவுங்கிறது உள்ளங்கைக்குள்ள ஒளிச்சு வைக்கிற உளுத்தம் பருப்பு கிடையாது. அது சூரியன் மாதிரி. நீங்க என்னதான் அதை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் அது மறையாது. ஏப்பா கார்த்தி, நீ யாரு, இந்த பொண்ணு யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும். அப்புறம் ஏப்பா அலப்பறைய குடுக்குற? இந்த பூவுல 2 முழம் வாங்கி தான் கூட. பாட்டி, விவரம் தெரியாம எதுவும் சொல்லாத. பேசாம வேலை பாரு. அதெல்லாம் எதுவும் வேணாம். ஒரு பொம்பளை புள்ள தேடி வந்து மாமான்னு கூப்பிடுறது வரோம்பா, ஏத்துக்க, தள்ளி விடாத. டேய், உன்னை எனக்கு முன்ன பின்ன தெரியுமா? தெரியாது. தெரியாதுல்லடா? தெரியாது. பாத்திருக்கியா? பார்த்தது இல்ல. இல்ல இல்ல. அப்புறம் எதுக்குடா நடுவுல வந்து நாட்டாம பண்ணிட்டு இருக்க? சும்மா போற போக்குல ஒரு சமூக சேவை தான். சோசியல் சர்வீஸா? மூஞ்ச பேத்துறேன். போடா. ராஸ்கல் வந்துட்டானே. ஓகே ஓகே. ஆக்சுவலி உங்ககிட்ட நான் நிறைய பேச வந்தேன். இப்போ நீ ரொம்ப கோவமா இருக்க. நான் அப்புறம் பேசுறேன். ஐயோ, ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். என்ன? பாய் மாமா. ஏய்